தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் படித்துவிட்டும் கூட நாங்கள் சாதியை காப்பாற்றப் போகிறோம் என்று அறிவுகெட்டுத்தனமாக திரியக்கூடிய ஒரு சில சாதிவெறி கூட்டங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் புரியும்படியாக ஒரு அருமையான கருத்தை ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொளியை இதில் இணைச்சி விட்டுருதேன். நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. நீ சாதியை காப்பாத்துப்பா, காப்பாத்து. சாதியை கடந்து ஏதாவது சாதிக்க போராடு, சாதிக்க பாரு. எத்தனை நூற்றாண்டுக்கு பேசுவ? அது இருக்கட்டும்பா, விடுப்பா. அது இருக்கட்டும், விடு. அதை விடுப்பா. சாதியை காப்பாற்ற போராடுற நீ வேற எதை காப்பாத்துவ? உன்னுடைய மொழி, உன்னுடைய இனம், அதன் உரிமை, நிலம், வளம், நீர், காற்று, இதையெல்லாம் யாரு காப்பாற்றுவா? யாரு காப்பாற்றுவா? தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் அண்ணன் சீமான் பேசிய இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படித்து விட்டும் கூட சாதியை நாங்கள் காப்பாற்ற போகிறோம், இல்லது பள்ளிக்கூடம் செல்லும் பருவத்தில் கூட சாதியை வைத்துக்கிட்டு ஒருத்தனை வெட்டுது, அவன் வேற சாதிக்கார அவனை வெட்டுது அப்படின்ட்டு படித்தும் படிப்பறிவு இல்லாத போன்று தெரியக்கூடிய சாதி வெறி பிடித்த மிருகங்களுக்கு தான் அண்ணன் சீமான் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தேவரா இருக்கலாம், நாடாரா இருக்கலாம், கோணாரா இருக்கலாம், தேவேந்திரா இருக்கலாம், பறையரா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஆனா ஹிந்திக்காரனுக்கு நம்மளை பொறுத்த நம்ம ஒரு மதராசி தான். அவன் நீ தேவர்னு சொன்னா நீ அடிக்கத்தாண்டா செய்வான், நீ பறையர்னு சொன்னா நீ அடிக்கத்தாண்டா செய்வான். புரியுதா? முதல்ல உன்னோட நாட்டை காப்பாத்து. நீ தமிழன், அதுக்கப்புறம் தான் உனக்கு சாதி மயிறு மம்பாட்டிலாம். புரியுதா? கேரளாக்கு நீ போன நீ பாண்டி தாண்டா. அவன் உனக்கு தண்ணியே தரமாட்டான். நாங்கள் தேவர் எங்களுக்கு வந்து தண்ணி கூட மியூசியம் முழுக்கலாம் தரமாட்டான். நாங்கள் தேவேந்திரர் அப்படின்னு சொன்னாலும் அந்த தண்ணி தரமாட்டான். நாங்கள் பறையர்னு சொன்னாலும் தண்ணி தரமாட்டான். நாங்கள் நாடான்னு சொன்னாலும் அடிக்க தாண்டா செய்வோம் முதல்ல. அதனால முதல்ல உன்னோட தாய் மண்ணை காப்பாத்து, தமிழ்நாட்டை காப்பாத்துவாங்க. அதுக்கப்புறம் மீசையை முறுக்கு, நான் நாடாருடா, நான் தேவரடா, நான் கோணாருடான்னு. புரியுதா? நீ தமிழனே அடிமடா. உன் மக்களை ஈழத்துல கொன்னு குமிச்சான்டா. அப்ப ஏன்டா தேவர் போய் கேட்கல? அப்ப ஏன்டா நாடார் போய் கேட்கல? அப்ப ஏன் கோணார் போய் கேட்கல? அப்ப ஏன் தேவேந்திர போய் கேட்கல? உள்ளுக்குள்ள சாய்ச்சண்டை போட்டு செத்துட்டு அடிக்கீங்களடா. நீ நல்ல தேவர், நல்ல நாடாரு, நல்ல தேவேந்திரம்னா நீ முதல்ல ஈழத்துல உன் மக்களை கொன்னு குமிக்கல நீ போய் கேட்டுக்கணும்லா. உனியை பார்த்தா பயந்துருப்பாங்களா? நீங்க தான் சாதியை நட்டுக்க தூக்கி நிறுத்திடுவீங்களாடா? சாதி வெறி பிடிச்சி போய் அலையக்கூடிய மிருகங்களா? அண்ணன் சீமான் இவ்வளவு சொல்லியும் நீங்க சாதி பாட்டு தான் ஓட்டு போடுவீங்கன்னா உங்க ஓட்டை வச்சு என்ன மைத்த புடுங்கடா, சாதி வெறி பிடிச்ச மிருகங்களா. கொஞ்சமா தமிழ் மக்கள் கொஞ்சம் திருந்துங்க. இன்னும் சாதி ஏன் அழுக்க, அவன் அழுக்க, இவன் அழுக்கன்னு தமிழை ஒன்னா சேர்க்க பாருங்க. தமிழ் சமூகத்தை ஒன்னா இணைக்க பாருங்க. இன்னும் சாதியை வச்சு அரசியல் போய் செய்துக்கிட்டு, சாதி வச்சு அரசியல் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு என்ன ஒரு படிச்சுட்டு நம்ம படிப்பறிவு இல்லாத மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு வருத்தம். தயவு செய்து சாதியெல்லாம் மறந்துட்டு தமிழுக்கு வாண்டி ஒரு திருப்பா ஓட்டு போடுங்க நாம் தமிழ் கட்சிக்கு. அவர் சீமான் அவர் நாடாரு, அதுல இன்னொருத்தன்னா அவர் தேவரு, இன்னொருத்தன்னா அவர் தேவேந்திரரு. அட பைத்தியக்கார பேர்களா, நாம் தமிழருங்க ஒரு தமிழுக்கான ஒரு இயக்கம். அது சாதியை வச்சு அரசியல் செய்யக்கூடிய இயக்கமே கிடையாடா. இதுவும் புரியாம இன்னும் எவ்வளவோ பேரு அண்ணன் சீமான் அவர் நாடார்லா, அவரு கார்த்திகை அவர் தேவர்லா, இவரு திருமணம் அவர் பறையர்லா. பைத்தியக்கார பயில்வலாம். அவருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் கேட்க மாட்டாங்க ஒரு பயிலும். அவர் ஏன் கேட்க மாட்டீங்க? ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதா கேட்கல. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் கேட்கல. தமிழ் சமூகத்துல இருந்து ஒருத்தர் நின்ட்டோம்னா அவன் ஜாதி ஆயிடுவான். என்னைக்கு தான் அந்த தமிழ் சமூகம் திருந்த போதுன்னு தெரியல. பார்த்து மக்களே, நீங்க ஏதாவது செஞ்சு விடுங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் மறுபடியும் சாதியை பாட்டு வாக்களிச்சுக்கிட்டு ரொம்ப போகாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.